காரைக்குடியில் திருடிய பொருட்களுடன் வீட்டிற்குள் மது போதையில் படுத்து தூங்கிய திருடனை போலீசார் கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். சினிமா பாணியில் நடந்தது என்ன? பொருட்களை மூட்டை கட்டி பக்கத்து அறையில் வைத்துவிட்டு விடிந்தது கூட தெரியாமல் படுத்து உறங்கிய பிரபல திருடர் கையும் களவுமாக பிடிபட்டது எப்படி? காரைக்குடி பர்மா காலனியில் வெங்கடேசன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது சொந்த ஊரான நடுவிக்கோட்டையில் வெங்கடேசனுக்கு சொந்தமாக பூர்வீக வீடு ஒன்று உள்ளது. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை அவரது வீட்டு வெளிக்கதவு திறந்து கிடப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் வெங்கடேசனுக்கு உடனே தகவல் கொடுத்தனர். பதறிப்போன வெங்கடேசன் காரைக்குடியில் இருந்து நடுவிக்கோட்டைக்கு விரைந்தார். அங்கு அவரது வீட்டின் கதவை திறக்க முயன்றபோது கதவு உட்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது. உடனடியாக நாச்சியாபுரம் காவல்துறையினருக்கு வெங்கடேஷ் தகவல் கொடுத்தார். விரைந்து வந்த போலீசார் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது திருடர் ஹாயாக கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். விடிந்தது கூட தெரியாமல் படுத்து உறங்கியவர் கதவை உடைத்து போலீஸ் வந்து எழுப்பியும் அசைந்து கொடுக்கவில்லை. போலீசார் தட்டி எழுப்பியதும் ஒன்றும் தெரியாதது போல் எழுந்தவர் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் திருதிருவென விழித்துள்ளார். வீட்டு உரிமையாளரும் பொதுமக்களும் ஆத்திரத்தில் அவரது கன்னத்தில் அரைந்து தாக்கினர். பிடிபட்ட நபர் அதே ஊரைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் சுதந்திரநாதன் என்பது தெரிய வந்தது. வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கிய திருடர் பொருட்களை முட்டையாக கட்டி எடுத்து வைத்துவிட்டு மது அருந்தியுள்ளார். இதில் போதை சற்று அதிகமாகவே வீட்டில் இருந்த படுக்கை அறைக்கு சென்று காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு டி ராஜேந்தரின் ஊர் பொதுமக்களிடமிருந்து சுதந்திரநாதனை காப்பாற்றிய போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். திருடச் சென்ற இடத்தில் மது போதையில் உறங்கிய திருடனை போலீசார் பிடித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கெத்து காட்ட ரவுடி குழுக்கள் சமூக வலைதளங்களில்